أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي يا فتاح سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم يا الله يا رب يا رحمن يا رحيم இந்த உன்னுடைய வேதத்தை எங்களுடைய உள்ளத்திற்கு வசந்தமாக ஆக்கித்தா யா அல்லாஹ் எங்கள் கவலையை அகற்றக்கூடியதாக திறப்பே யா அல்லாஹ் எங்கள் மீது அனைவர் மீது கிருபை சரிவா யா ஹையா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களுடைய இந்த அமலை நீ ஏற்றுக்கொள் யா அல்லாஹ் இதில் தவறுகள் வந்தால் நீ அதை மன்னித்து நிறைவான கூலியை தந்தரலே யா அல்லாஹ் யா அல்லாஹ் இதை அழகான முறையில் விளங்கி யா அல்லாஹ் அதை நாங்கள் உள்வாங்கி அழகிய முறையில் செயல்படுவதற்கும் பிறருக்கு எட்டி வைப்பதற்கும் தௌஃபீக் தந்தரலே யா அல்லாஹ் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் நம்ம தொடர்ந்து தர்ஜுமா கிளாஸ் படிச்சுட்டு இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ் வாய்ப்பளித்த ரப்பே உனக்கே எல்லா புகழும் யா அல்லாஹ். இதுல இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது 17வது அத்தியாயம் சூரா இஸ்ரா. மக்கால இறக்கப்பட்ட இந்த சூரா 111 வசனங்கள். அல்ஹம்துலில்லாஹ். திருக்குர்ஆனோட 17வது அத்தியாயம் இதுக்கு 2 பேர் இருக்கு. ஒன்னு பனு இஸ்ராயில், 2 அல் இஸ்ரா. 2 பேர் இருக்கும். பரவாயில்லையே. இந்த 2 பேருக்குள்ள விளக்கங்களை இந்த இடத்துல நமக்கு கொடுக்குறாங்க. இந்த பனு இஸ்ராயல்டா இஸ்ரவேலர்கள் வழித்தோன்றல்கள் அப்படிங்கிறது போலும். அல் இஸ்ராவுன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவுல பயணம் செஞ்சு மெஹராஜ் பயணம் செஞ்சாங்கல்ல, அதான் அதுக்குரிய மீனிங். அதுக்குரிய விளக்கங்கள் நிறைய இருக்கு. நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டு நிறைய தடவை கேட்டிருக்கோம், படிச்சிருக்கோம். அதனால போறேன். இந்த அத்தியாயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கா வாழ்க்கையில இறக்கப்பட்ட இந்த மக்கிய அத்தியாய இதுல சில வசனங்கள் மட்டும் மதீனால இறக்கப்பட்டது அப்படிங்கிறத சொல்றாங்க. தொகுக்கப்பட்ட வரிசையில இந்த அத்தியாயம் 17வது அத்தியாயமா இருந்தாலும் இறக்கப்பட்ட வரிசையில 50வது அத்தியாயமா இருக்கு. இதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இரவு பயணம் போனாங்கல்ல மெஹராஜ், அதை பத்தியும் இஸ்ரவேலர்கள் பத்திய குறிப்பும் மனிதர்களோட அவசர புத்தி இருக்குல்ல, அது மனுஷனுக்கே கொடுக்கப்பட்டதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? அதை பத்தியும் மறுமை வாழ் பத்தி பெற்றோருடைய மகிமை இருக்குல்ல, சுப்ஹானல்லாஹ், அந்த பெற்றோர்களுடைய மகிமை, உறவுகளுக்கான உரிமை, வீண் விரயம் செய்யறது இருக்குல்ல, அதோட விளைவு, சிக்கனம் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் கற்றுக்கொடுக்க ஒரு அழகிய ஒரு பழக்கம், பண்பு. அந்த சிக்கனம், மழலைகளை கொலை செய்ய தடை செஞ்ச விஷயம், உயிர் பாதுகாப்பு, அனாதைகள், அளவையில எப்படி இருக்கணும், கர்வம் கொள்வதற்கு தடை, இப்லீஸோட கர்வம், இந்த மாதிரியான உன்னதமான செய்திகள் இடம்பெறக்கூடிய ஒரு சூறா தான் சூரா இஸ்ரா. இந்த சூறா பத்தி சொல்லையில பனு இஸ்ராயில் 17வது அத்தியாயம், அதுக்கு அடுத்து வரக்கூடிய கௌஃப் அத்தியாயம், அதுக்கடுத்து வரக்கூடிய மரியம் அத்தியாயம், சூரா, இந்த 3 சூறாவையும் பத்தி சொல்லிட்டு இது தொடர்பா நபித்தோழர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லும் போது சொல்றாங்க, இந்த அத்தியாயங்கள்லாம் அதிசயமான ஒரு முதல் தர அத்தியாயங்கள்ல உள்ளதா இருக்கும். நான் இதை மனனம் செய்த பழைய அத்தியாயங்கள்ல உள்ளதா இருக்குன்னு சொல்லக்கூடிய செய்தி சஹீஹுல் புகாரி தமிழாக்கம் 4708வது செய்தியா வருது. சுப்ஹானல்லாஹ். 114 அத்தியாயங்கள் கொண்டது அல்லாஹுடைய வேதம், இந்த ஃபுர்கான் சொல்லக்கூடிய குர்ஆன். இதுல 17, 18, 19 இந்த 3 அத்தியாயமும் ஒரு அதிசயமான ஒரு முறையில இருக்கக்கூடிய அத்தியாயங்கள். இதெல்லாம் நான் முன்னாடியே மனனம் செஞ்சுட்டேன். நம்ம சொல்லுவோம்ல, அதெல்லாம் நான் சின்ன காலத்துல படிச்சது, நானா சின்ன பிள்ளையில பார்த்தேன், கேட்டேன். அது எனக்கு அப்பயே பச்சை மரத்துல அடிச்ச ஆணி மாதிரி பதிஞ்சிருச்சு அப்படிலாம் சொல்றோம்ல, அந்த மாதிரி யாரு சொல்றா? இப்னு மசூத் ரலியல்லாஹு சொல்றாங்க. இதெல்லாம் நான் ஆரம்ப காலத்துல பழைய நான் பாடமாக்கிக்கிட்டு இருக்க நேரத்துல முன்னாடி மனப்பாடம் பண்ண பழைய சூறான்னு சொல்றாங்க. இந்த மாதிரி சொல்லிக்கிறதுக்கு நம்ம கிட்ட எத்தனை சூறாக்கள் இருக்கு? இது பழைய சூறானா அப்ப புதுசா வேற மனப்பாடம் பண்ணி இருக்கிறாங்க, அப்படித்தானே? அப்போ இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிற மாதிரி எங்கள்கிட்ட இருக்கே. எங்களுக்கு சூரா இஹ்லாஸ் தெரியும், சூரா நாஸ் தெரியும், சூரா பலக் தெரியும்,
சூரா ஃபாத்திஹா தெரியும், அப்படிதானே? வேற இந்த மாதிரி சொல்லிக்கிற மாதிரி பெரிய பெரிய அத்தியாயங்கள் நமக்கு என்ன தெரியும்? அவங்களுக்கு தான் முடியும், நமக்கு முடியாதா? அவங்கதான் முயற்சி செய்வாங்க, நம்ம முயற்சி செய்ய மாட்டோமா? அல்லாஹுடைய கலாம், அவனுடைய வார்த்தைகள் இருக்கக்கூடிய உள்ளத்தை, இதயத்தை நரகம் தீண்டாதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. சோ அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான்ல நம்ம நியத்து வைப்போம், யா அல்லாஹ் என்னால முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு வசனமாச்சும் நான் மனனம் செய்வேன். ஆஹா, லேட்டா சொல்றீங்களே, ஒரு வாரம் ஆயிடுச்சு, அடுத்த ரமலான்ல இருந்தா பார்ப்போம். பரவாயில்ல, மிச்சம் இருக்கிற நாள்ல நம்ம ட்ரை பண்ணுவோமே, இன்ஷா அல்லாஹ். அப்படி நம்ம ஒண்ணு ஒண்ணா இன்ஷா அல்லாஹ் ஒரு நியத்து வைப்போம். அல்லாஹ் நியத்துக்கு கண்டிப்பா கூலிய கொடுக்குறான். அதை முயற்சி செஞ்சு பண்ணணும்னு சொன்னா மிகப்பெரிய தரஜாக்கள்லாம் உள்ளது. அப்ப இந்த இடத்துல இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்றாங்க, இதெல்லாம் நாங்க படிச்ச பழைய அத்தியாயம்ன்றாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு ராத்திரியும் இந்த பனு இஸ்ராயில், அஸ்ஸுமர் ஆகிய அத்தியாயங்களை ஓதி வந்தாங்க அப்படிங்கிற செய்தி முஸ்னத் அஹ்மதுல பதியப்பட்டிருக்கு. இந்த 2 அத்தியாயங்களை ஓதாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது படுக்கையில தூங்குனதே இல்ல அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு இன்னொரு அறிவிப்புல சொல்றாங்க. அது திருமிதியில பதியப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. பாருங்க, ஒவ்வொரு நாளும் படுக்க போறதுக்கு முன்னாடி சூரா இஸ்ராவையும் சூரா ஜுமரையும் ஓதாம தூங்குனதே இல்லையா. அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது அஹ்யான்னு சிலருக்கு சொல்ல தெரியல, சிலருக்கு சொல்றதுக்கு நேரம் இல்ல, சிலர் கையில போனு இல்ல ஏதோ ஒரு டிவைஸ், அத பாட்டு இல்ல எதையோ ஒண்ணு கேட்டுக்கிட்டு தூங்குற நேரத்துல அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட பொறுப்புல இருந்தாங்க, இறை தூதரா இருந்தாங்க. 9 மனைவி ஒரே நேரத்துல அவங்களுக்கு கணவனா இருந்தாங்க. பாராளுமன்றத்தோடைய அமைச்சரா அவங்கதான் பிரசிடென்டா இருந்தாங்க, போர் தளபதியா இருந்தாங்க. இன்னும் சுப்ஹானல்லாஹ் எத்தனை பொறுப்புகள் வகிச்சு இருந்தாங்க. ஆனாலும் அவங்களுடைய க்ளோஸான மனைவி சொல்றாங்க, இந்த சூறாக்களை ஓதாம தூங்க மாட்டாங்க. இன்னும் சில அறிவிப்புல முழுக்க சூறா ஓதுவாங்க. இப்படி அப்ப அவங்களுக்கு இதுக்கெல்லாம் ஓதுறதுக்கு நேரம் இருந்திருக்கு தானே. நமக்கு சொல்ற நேரம் இல்லம்மா, ஓதத்தான் செய்யணும். நமக்கு கேட்ட ஆசையாத்தான் இருக்கு, எங்க நேரம் இருக்கு, மறந்துடுறோம், என்னென்னமோ சாக்கு போக்கு சொல்றோம். அல்லாஹ் பாதுகாத்து இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினமிருந்து நாமும் நியத்து வைப்போம், படுக்கிறதுக்கு முன்னாடி நாமளும் இந்த சூறாக்கள்ல முழுசா ஓத முடியாட்டியும் சில அத்தியாயங்களையாச்சும் ஓதுவோன்று நியத்து வைப்போம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். நம்ம நியத்துல இதையும் கூட்டிக்குவோம் இன்ஷா அல்லாஹ். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். சூரா இஸ்ரா இது மக்கால இறக்கப்பட்டது, 111 அத்தியாயங்கள் கொண்டது. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. மிகத் தூய்மையானவன் தன் அடியாரை ஓர் இரவில் அழைத்து சென்றவன். மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து வெகு தொலைவில் உள்ள மஸ்ஜித் வரையில் அதன் சுற்றுப்புறங்களை அவன் அருள்வளம் மிக்கதாய் ஆக்கினான். எதற்காக அழைத்து சென்றானெனில் தன்னுடைய சான்றுகளை அவருக்கு காண்பிப்பதற்காக. உண்மையில் அவன் அனைத்தையும் செவியுறுபவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கின்றான். இதற்கு முன்பு நாம் மூசாவுக்கு வேதத்தை வழங்கியிருந்தோம், மேலும் அதனை இஸ்ராயேலின் வழித்தோன்றல்களுக்கு வழிகாட்டக்கூடியதாகவும் அமைத்தோம். நீங்கள் என்னை தவிர வேறு யாரையும் உங்களின் பொறுப்பாளராய் ஆக்கிக் கொள்ளக்கூடாது எனும் அறிவித்தலுடன் நீங்கள் நூஹுடன் கப்பலில் நாம் ஏற்றியிருந்த மக்களின் வழித்தோன்றல்கள் ஆவீர்கள். திண்ணமாக நூஹ் நன்றியுள்ள ஓர் அடியாராக திகழ்ந்தார். பிறகு நாம் நமது வேதத்தில் இஸ்ராயேலின் வழித்தோன்றல்களுக்கு திண்ணமாக நீங்கள் பூமியில் 2 தடவை பெரும் குழப்பம் விளைவிப்பீர்கள் என்றும் பெரிதும் அக்கிரமம் புரிவீர்கள் என்றும் முன்பே அறிவித்திருந்தோம். இவ்வாறு குழப்பத்திற்கான முதல் சந்தர்ப்பம் வந்தபோது, இஸ்ராயேலின் வழித்தோன்றர்களே, மிகவும் சக்தி வாய்ந்த நம்முடைய அடிமைகளை உங்களுக்கு எதிராக நாம் எழச் செய்தோம். அவர்கள் உங்கள் நாட்டில் ஊடுருவி எல்லா திசைகளிலும் பகுதிகளிலும் பரவினார்கள். இது நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு வாக்குறுதியாகவே இருந்தது. இதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய விஷயத்தை பாருங்க, எட்டுத்ததோட சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி. அல்லாஹ் தூய்மையானவன் என்று சொல்லிட்டு அல்லாஹ் தன்னைத்தானே புகழக்கூடிய வசனங்கள் சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், தன்னுடைய அடியார் இருக்கார்ல அவங்கள
ஒரே ராத்திரியில இங்க இருந்து மக்கால இருந்து பைத்துல் முகத்தஸ் கலைச்சிட்டு போய் பைத்துல் முகத்தஸ்ல இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானுலகத்துக்கு அழைச்சிட்டு போய் அவனுடைய அது மட்டுமா அதை சுத்தி இருக்க சுற்றுப்புறங்கள்ல உள்ள அருள் வழக்கமுள்ள ஒவ்வொன்னையும் அல்லாஹாலா காமிச்சு தன்னுடைய சான்றுகளை அவருக்கு காண்பிப்பதற்காக உண்மையிலேயே அவன் அனைத்தையும் செவியுறுபவன் பார்ப்பவன். இந்த ஒரே ஒரு வசனம் இருக்குல்ல, கிட்டத்தட்ட 25 பக்கத்துக்கு மேல விளக்கங்கள். நாம இதெல்லாம் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், நம்மளுடைய தப்சீர்ல பார்த்திருக்கோம். இதெல்லாம் நம்மளுடைய சேனல்ல இருக்கு, போய் பாருங்க, பிரயோஜனமா இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அப்படி இல்லாதவங்க நீங்க என்ன செய்யலாம், தப்சீர் இப்னு கசீர் 5வது பாகம் இதை எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா 148வது பக்கத்துல இருந்து இதோட 187 வரைக்கும் நிறைய விஷயங்களை பார்க்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதனுடைய அழைப்பு, இதனுடைய ஹதீஸ்கள் நிறைய இந்த நம்ம தர்ஜுமா வகுப்பா இருக்கிறதுனால தமிழுக்கு தான் நம்ம அழகான இலகுவான பேசக்கூடிய தமிழ்ல ஒரு எக்ஸ்பிளைன் கொடுக்குறேன்னு பேசுறோமே தவிர இதுக்குரிய விளக்கங்கள், ஹதீஸ்கள், சம்பவங்கள் எல்லாம் தப்சீர்ல இருக்கு, எடுத்து பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகான முறையில முதல் வசனத்துல சொல்றோம், நம்முடைய அடியார மஸ்ஜிதுல் ஹராமில இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு கூட்டிட்டு போய் அதோடைய சுற்றுப்புறங்கள் வளம் நிற்க அருள் வளம் மிக்க ஒவ்வொன்னையும் காமிச்சு அதுக்கெல்லாம் மேல வானத்திற்கு அழைச்சிட்டு போய் நம்முடைய சான்றுகளை அவனுக்கு காமிச்சோம். அவன் எப்படிப்பட்ட ரப்பு தெரியுமா, உண்மையிலேயே ட்ரூ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னா உண்மையிலேயே ஹக்கா அனைத்தையும் அவன் கேட்கக்கூடியவனா பார்க்கக்கூடியவனா இருக்கிறான். அல்லாஹ் உனக்கு நிகர் நீதான் யா அல்லாஹ். அடுத்து அல்லாஹாலா அந்த விஷயத்தை எல்லாம் பெரிய விஷயம் அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரே வசனத்துல அல்ஹம்துலில்லாஹ் அழகான முறையில முடிச்சுட்டு அடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வரும், அவங்களுக்கு வேதம் கொடுத்தோம். இஸ்ராயேலின் வழித்தோன்றர்களுக்கு நம்ம அழகான வழிகாட்டலை அமைச்சோம். நீங்க என்னை தவிர வேற யாரையும் வணங்காதீங்க, யாரையும் உங்களுடைய பொறுப்பாளர்களா நீங்க ஆக்கி கொள்ளக்கூடாதுங்கிற அறிவுறுத்தலோட நாம அவங்களுக்கு வேதத்தையும் தூதரையும் அனுப்பணும். அப்ப இதே இதுதான் நமக்கும், அவனை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது, அவனை தவிர வேற யாரையும் பொறுப்பாளர்களா எடுத்துக்கிட கூடாது. எனக்கு என் புள்ள பாப்பான், எனக்கெல்லாம் அம்மா பாப்பா இருக்கிறாங்க, எனக்கு அதை பத்தி அல்ஹம்துலில்லாஹ் கவலை இல்லை, எனக்கு எல்லாம் வசதி வாய்ப்பு எல்லாம் இருக்கு. நம்மளுடைய பொறுப்பு, நம்மளுடைய நம்பிக்கை வேற பொருள் பக்கமோ மனிதர்கள் பக்கமோ குடும்பத்தின் பக்கமோ பிள்ளைகள் பக்கமோ எதையும் சார்ந்து இருக்க கூடாது. நம்மளுடைய எல்லா பொறுப்புகளும் நம்முடைய ரப்பத்தான் சார்ந்து இருக்கணும். அதுக்கு பின்னாடி இதுல ஒரு காரணம், சரியா? அப்போ அதத்தான் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அவங்களுடைய கவுமுகளுக்கும் நினைவூட்டக்கூடிய சம்பவத்தை இங்க நமக்கு சொல்ல வேண்டிய காரணம் என்ன, நீங்க எதா இருந்தாலும் என்னத்தான் சார்ந்து இருக்கணும், வேற எல்லாம் அப்புறம்தான் அப்படிங்கிறத அல்லாஹ் வலுவா சொல்லி காட்டும். அடுத்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மக்களை கப்பல்ல ஏற்றி அவங்களுடைய வழித்தோன்றல்களை காப்பாற்றின செய்திய அல்லாஹாலா சொல்றான். நீங்க நன்றி உள்ள ஒரு அடியாரவா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் திகழ்ந்தாங்க. அப்ப இந்த மாதிரி அற்புடைகள் நமக்கு கொடுக்குறான் இல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. எத்தனை அற்புடைகளை நம்ம அனுபவிக்கிறோம் இல்லையா, எக்கச்சக்கமா அனுபவிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் விடக்கூடிய மூச்சு பேச்சு சுப்ஹானல்லாஹ் ரப்பே ரஹ்மானே ரஹீமே. இந்த ஒவ்வொரு நாளும் நோம்பு துறக்கையில அந்த பேரிச்சம்பழம் கையில எடுத்தா சுப்ஹானல்லாஹ் பகல் பூரா தடுக்கப்பட்ட நிலையில இருந்தது. இப்ப அல்லாஹ் உன்னுடைய கட்டளைக்கு வழிபட்டு நான் நோம்பு நோற்று சாப்பிட போறேன், அல்லாஹ் இது கபூல் செய்ய அல்லாஹ்ல வரக்கூடிய இன்பமும் சந்தோஷமும் மன மகிழ்வும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் உனக்குதான் அல்லாஹ் எல்லா புகழும் அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்கு பாருங்களேன். அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர். அப்படி நம்ம ஒவ்வொன்றுக்கும் நன்றி செலுத்தணும். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். ஏன்னா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அல்லாஹ் எதுக்கு சொல்றான், ஒரு நன்றியுள்ள அடியாரா இருந்தாரு. அதே மாதிரி அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் நாங்களும் நன்றியுள்ள அடியார்களா இருப்போம். யா அல்லாஹ் எங்களை நன்றியுள்ள அடியார்களா நீ ஆக்கி வை ரப்பே, ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அதுக்கடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நாம இஸ்ராயேலர்கள் வழி தோன்றதுல சின்னமா பூமியில 2 தடவை ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க, பெரிய அக்கிரமம் புரியவர்களா இருக்கிறாங்கன்னு நம்ம முன்னாடியே சொன்னோம். ஏன்னா அவங்க எக்கச்சக்கமா குழப்பம் பண்ணக்கூடியவர்களா இருந்தாங்க. ஒவ்வொரு குழப்பத்திற்கான சந்தர்ப்பம் வந்த போதும் அந்த இஸ்ராயலோட வழித்தோன்றவங்களை மிகவும் சக்தி வாய்ந்த நம்முடைய அடிமைகளை உங்களுக்கு எதிரா நம்ம எழ செய்தோம், அவங்க உங்கள் நாட்டுல ஊடுருவி எல்லா திசைகள்லையும் பகுதிகளையும் பரவுனாங்க, இது நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு வாக்குறுதியாவே இருக்கு. ஏன்னா அவங்க மாறு செஞ்சாங்க, அநியாயம் பண்ணனாங்க, அல்லாஹ்வுடைய வசனங்களை ஏற்றுக்கொள்ளாம இருந்தாங்க, இறை தூதர்களை கொலை பண்ணாங்க,
சொன்னதுக்கெல்லாம் மாற்றம் பண்ணாங்க. அப்ப அல்லாஹ் அவங்களுக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறது வாக்குறுதியா ஆயிடுச்சுங்கிறத சொல்றான். அப்ப நாமளும் இந்த வசனங்கள் எல்லாம் கேட்டுட்டு நம்ம என்ன செய்யணும்? எந்த பூமியில தேவையில்லாத குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தக்கூடாது. அப்படி ஏற்படுத்தினா அல்லாஹ்வுடைய சோதனைக்கு ஆளாக வேண்டி இருக்கும். யா அல்லாஹ் அந்த சோதனைகள் இருந்தெல்லாம் எங்களை பாதுகாத்துறப்பே உன்னுடைய வசனங்கள் ஒவ்வொன்னையும் அறிவுரைகளையும் கேட்டு நல்ல வழியில நடக்கக்கூடியவர்களாகவும் நன்றி உள்ளவர்களாகவும் எங்களை ஆக்கி வையா அல்லாஹ். ஆமீன். கருணை பண்ணுங்க. இதன் பின்னர் அவர்களை வெற்றி கொள்ளும் வாய்ப்பினை உங்களுக்கு நாம் வழங்கினோம். மேலும் பொருள் செல்வங்கள், மக்கள் செல்வங்கள் மூலம் உங்களுக்கு உதவி செய்தோம். உங்கள் எண்ணிக்கையை முன்பே விட பெருக செய்தோம். பாருங்கள், நீங்கள் நன்மை செய்த போது அது உங்களுக்கு நன்மையாய் இருந்தது. நீங்கள் தீமை செய்த போது அது உங்களுக்கு தீமையாய் இருந்தது. பிறகு இரண்டாவது சந்தர்ப்பம் வந்த போது வேறு பகைவர்களை உங்கள் மீது நாம் சாட்டினோம். அவர்கள் உங்கள் முகங்களை உருக்குலைத்திட வேண்டும். மேலும் முந்தைய பகைவர்கள் முதல் தடவை எவ்வாறு பைத்துல் முகத்தஸ் பள்ளியில் நுழைந்தார்களோ அவ்வாறு இவர்களும் அங்கே நுழைந்து தங்கள் கைக்கு எட்டியவற்றையெல்லாம் அழித்துவிட வேண்டும் என்பதற்காக. இனி உங்கள் இறைவன் உங்கள் மீது கருணை பொழியக்கூடும். ஆயினும் நீங்கள் உங்களுடைய முந்தைய நடத்தையை மீண்டும் மேற்கொள்வீர்களாயின் நாமும் மீண்டும் உங்களை தண்டிப்போம். மேலும் நன்றி கொள்ளும் மக்களுக்கு நரகத்தை சிறையாக நாம் ஆக்கி வைப்போம். மேலும் நன்றி கொள்ளும் மக்களுக்கு நரகத்தை சிறையாக நாம் ஆக்கி வைத்துள்ளோம். உண்மையில் இந்த குர்ஆன் முற்றிலும் நேரான வழியினை காண்பிக்கின்றது. மேலும் இதனை ஏற்றுக்கொண்டு நற்செயல் செய்பவர்களுக்கு திண்ணமாக பெரும் கூலி உண்டு என்று இது நற்செய்தி அறிவிக்கின்றது. ஆனால் மறுமையின் மீது நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனையை நாம் தயார்படுத்தி வைத்திருக்கின்றோம் என்றும் அறிவிக்கின்றது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த அந்த வசனத்துல சொல்லும் போது பாருங்க, இதுக்கு பின்னாடியும் உங்களுக்கு வெற்றி பாகை சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்தோம். மேலும் பொருட்கள் செல்வங்கள் எல்லாத்தையும் கொடுத்தோம். உங்களுக்கு உதவி செஞ்சோம். உங்கள் எண்ணிக்கையும் முன்பை விட பெருக செஞ்சோம். பாருங்க, நன்மை செஞ்ச போது உங்களுக்கு நன்மையை தர்றோம். தீமை செஞ்சீங்கண்டா ரெண்டாவதும் தீமைதான் அப்படின்ட்டு அதனுடைய விஷயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விளக்கி காட்டுறான். இதை விட நமக்கு தெளிவா அழகான விஷயங்கள் சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஏன்னா உங்களுடைய இறைவன் உங்களுக்கு கருணை செய்யறான். அதை அழகான முறையில பயன்படுத்திக்கோங்க. நல்ல நடத்தையோட இருந்தீங்கன்னா அவன் உங்களுக்கு அவனுடைய அருள்வளங்களை குடிப்பான். நீங்க அநியாயம் செய்யும் போது அவன் உங்களை தண்டிப்பான். நன்றி கொள்ளக்கூடிய மக்களை, நன்றி கெட்டு நடக்கிறாங்கல்ல அந்த மக்களுக்கு நரகத்தை சிறையாக நம்ம ஆக்குவோங்கிற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ஜெயில், சிறை இதெல்லாம் நம்ம இங்க பாக்குறோமா? அங்க சிறை எது? நரகம் தாங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். உண்மையிலேயே இந்த குர்ஆன் இருக்குல்ல, ஹக்கானது, நேர்மையானது, நேரான வழியை நமக்கு காட்டக்கூடியதா இருக்கு. இதை ஏற்றுக்கிட்டு யார் நல்ல செயல்கள் செய்யறாங்களோ அவர்களுக்கு பெரும் கூலி உண்டு அப்படிங்கிற நற்செய்தி. கபீரா, மிகப்பெரிய கூலி. முஃமின்களுக்கு, நம்பக்கூடிய நம்பிக்கையாளர்களுக்கு இந்த குர்ஆன் அழகான நேர்வழி காட்டுது. அது மட்டும் இல்ல, அதை பின்பற்றி வாழக்கூடியவர்களுக்கு நற்செய்தி இருக்கு. ஆனா மறுமையின் மீது நம்பிக்கை கொள்ளாம குர்ஆனை நம்ப மாட்டாங்கல்ல, நல்ல செயல்கள் செய்ய மாட்டாங்கல்ல, அப்ப அவங்களுக்கு துன்புறுத்தக்கூடிய வேதனையை நம்ம தயார் பண்ணி வச்சிருக்கோங்கிற ஒரு சுப செய்தி தான் ஆகும். நிராகரிக்கக்கூடியவர்களுக்குரிய சுப செய்தி. அதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அடுத்து ஜஸ்லி, நன்மையை எவ்வாறு கோர வேண்டுமோ அவ்வாறு தீமையை மனிதன் கோருகின்றான். மனிதன் பெரிதும் அவசரக்காரனாக இருக்கின்றான். பாருங்கள், நாம் இரவையும் பகலையும் இரு சான்றுகளாய் அமைத்துள்ளோம். இரவு எனும் சான்றினை ஒளியற்றதாய் ஆக்கினோம். பகல் எனும் சான்றினை ஒளி தரக்கூடியதாய் ஆக்கினோம். இதன் மூலம் நீங்கள் உங்கள் இறைவனின் அருட்கொடையை தேட வேண்டும். மேலும் மாதங்கள், ஆண்டுகளின் எண்ணிக்கையையும் கணக்கையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இவ்வாறு ஒவ்வொன்றையும் மிக தெளிவாக நாம் வகைப்படுத்தி வைத்துள்ளோம். மேலும் ஒவ்வொரு மனிதனின் சகுனத்தையும் நாம் அவனது கழுத்திலேயே மாட்டிவிட்டிருக்கின்றோம். மேலும் மறுமை நாளில் ஒரு வினை சுவடியை அவனுக்காக வெளிப்படுத்துவோம். அதனை அவன் ஒரு திறந்த புத்தகத்தை போன்று பார்ப்பான். படித்துப்பார். உன்னுடைய இந்த வினை பட்டியலை. இன்று உன்னுடைய கணக்கை பரிசீலிக்க நீயே போதுமானவன். ஒருவன் நேரான வழியை மேற்கொள்கின்றான் எனில் அவனது நேரான வழி அவனுக்கே பயனளிக்கும். ஒருவன் நெறி தவறி போகின்றான் எனில் அவனுடைய நெறி தவறிய போக்கு அவனுக்கே தீங்கு விளைவிக்கும்.
சுமையை சுமக்கும் எவரும் மற்றவரின் சுமையை சுமக்க மாட்டார். மேலும் சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் உள்ள வேறுபாட்டை மக்களுக்கு உணர்த்திட ஒரு தூதரை அனுப்பாதவரை நாம் யாரையும் தண்டிப்பவர் அல்ல. சுப்ஹானல்லாஹ். அப்பே ரஹ்மான், நீ எவ்வளவு பெரிய கருணையால நீ அல்லாஹ். நாங்கள் நன்றிகிட்டு நடப்பதையும் அலட்சியப்படுத்துவதையும் உதாசீனமா மறதியில இருக்கிறத இருந்து நீ பாதுகாத்தரலையா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு அழகா சொல்லி காட்டுறான். நன்மைய மனுஷன் இருக்கிறானே இவ்வளவு அவசரக்காரனா இருக்கான். எங்க வேதனை வரும்னு சொல்ற, கொண்டு வாங்க. எப்ப வரும், எப்படி வரும், எங்க இது நடத்தி காட்டுங்க, நீங்க உண்மையாளரா இருந்தாண்டு இப்படி அவசரப்பட்டு கேக்குறானே. விதிச்ச தண்டனை, விதிச்ச வேதனை, விதிச்ச காரியம் நடக்கத்தான் போகுது. அதுக்குள்ள ஏப்பா உனக்கு இவ்வளவு அவசரம்? கொடுத்திருக்க அவகாசத்தை பயன்படுத்திக்கோ. அப்புறமா ஒரு நொடி பொழுது கூட முந்தாது பிந்தாது. கதறி கதறி அவகாசம் கேட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனால மனுஷன் ரொம்ப அவசரக்காரனா இருக்கிறானே அப்படிங்கிறத அல்லாஹால சொல்றான். அல்லாஹ் நீ கொடுத்த அவகாசத்தை அழகிய முறையில் பின்பற்றி அழகிய முறையில் பயன்படுத்தி நல்ல காரியங்கள் செய்து உன்னுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய நல்லடியார்களாக, பொறுமையான அடியார்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி வை அல்லாஹ். அதுக்கடுத்து அல்லாஹால உங்களுடைய சான்றுகளை சொல்றான். பகல, இரவ, சூரியனை, சந்திரனை இதெல்லாம் நான் உங்களுக்கு எவ்வளவு பெரிய அருக்கொடையா கொடுத்திருக்கேன். மாதங்களை, ஆண்டுகளை, எண்ணிக்கைகளை இதெல்லாம் நீங்க பார்த்து அழகா உங்களுடைய வாழ்க்கை முறைகளை அமைச்சுக்கணும் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான். ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய சகனத்தை, அவனுடைய பதிவேட்டை, அவனுடைய ரிசல்ட் பேப்பரை அவன் கழுத்துலதான் மாட்டியிருக்கேன். அத மறுமை நாள்ல கையில கொடுத்து நம்ம புக்கு படிக்கிறோம்ல, திறந்து படிக்கிறோம்ல. நான் 25 பக்கம் படிச்சுட்டேன். இன்னும் 42வது பக்கத்துல இந்த விஷயம் வருது. 15ல இந்த மாதிரி நான் ஒரு நோட் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு குறிப்பு எடுத்து வச்சிருக்கேன். இப்படிலாம் நம்ம சொல்லுவோம்ல, ஒரு புக்கு படிச்சோம்னா, ஒரு நாவல், ஒரு ஸ்டோரி புக், ஒரு கதை புக்கு, இந்த மாதிரி அந்த மாதிரி உங்களுக்கு கையில கொடுத்து திறந்த புத்தகத்தை போன்று அப்படியே எந்த நாள்ல, எந்த நேரத்துல, எங்க, எப்ப, எப்படி, என்ன பேசணும், என்ன கொடுத்தோம், என்ன வாங்கணும், என்ன பார்த்தோம், எங்க உக்காந்தோம், திரும்பணுமா திரும்பலையா, எல்லாம் ஒரு சின்னது பெருசு இது கூட விடலையா அப்படிங்கிற அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதிஞ்சு வச்சிருப்பான். அத நம்ம கையில நம்ம எல்லார்கிட்டையும் தனித்தனியா கொடுத்து படிச்சு பாரு. உன்னுடைய இந்த வினை பட்டியலை, நீ உன்னுடைய செயல் பதிவேட்ட இன்னைக்கு அத கணக்கு பாக்குறதுக்கு, அத பரிசீலனை செய்யறதுக்கு நீயே போதுமானவன். உனக்கு நீயே பரிசீலனை செஞ்சுக்கோ. டெஸ்ட் பேப்பரை கையில கொடுத்தீந்தா கரெக்டா 100%, மார்க் போட்டுக்கோ. அப்படி இல்லாட்டி என்ன தப்பு செஞ்சிருக்க என்ன நாமளே பார்க்க சொன்னா எப்படி இருக்கும்? யாரெல்லாம் எங்களுடைய பேப்பர்களை எல்லாம் அழகானதாக்கி வை யாரெல்லாம் எங்க குடும்பத்தாரோட மகிழ்ச்சியோட தூக்கி காட்டி, இங்க பாருங்க என்னுடைய பேப்பர் நான் ரைட் ஹேண்ட்ல வாங்கியிருக்கேன்னு சொல்லக்கூடிய ஒரு நல்லடியாருக்கு கூட்டத்தில் சேர்த்து வை நல்லா அல்லாஹால சொல்லி காட்டுறான். அப்போ ஒருவன் நேரான வழியில மேற்கொள்றான்டா, அவனுக்குடைய வழி எல்லாமே நேரானதா இருக்கும், பயனுள்ளதா இருக்கும். நெய்தவர்ல போக்குல போனா தீமையா இருக்கும். ஆனா ஒரு விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கோங்க மனிதர்களே, மக்களே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், ஒருத்தருடைய சுமையை இன்னொருத்தர் சுமக்க மாட்டாங்க. சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் உள்ள வேறுபாட உணர்த்தணுங்கிறதுக்காகத்தான் உங்கள்ல இருந்தே ஒரு தூதரை அனுப்பி அவங்களுக்கு அழகான முறையில ஹிதாயத்தை கொடுத்து, ஹிதாயத்தான இந்த நேர்வழி அல்லாஹுடைய வழிகாட்டல கொடுத்து, அதை கேட்காதப்பதான் தண்டிக்கிறோம். இல்லாட்டி நம்ம தண்டிக்கிறதே கிடையாது அப்படின்னு அல்லாஹால சொல்லி காட்டுறான். எங்கேயாச்சும் நம்ம சொல்றோம், எனக்கு கொஞ்சம் பாரமா இருக்கு, கொஞ்சம் வெயிட்டா இருக்கு, எனக்கு ஹார்டா இருக்கு, எனக்கு ஹெல்ப் பண்றீங்களா, எனக்கு கொஞ்சம் அப்படி இல்லை. நம்மளை பார்த்துட்டு அவங்களே சொல்லுவாங்க, நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணட்டுமா, பாவம் ரொம்ப பெரிய சுமையா இருக்கு, ஏன் இதை 2ஆ பிரிச்சு கொண்டு போக கூடாதா, வேற யாராச்சும் கூட்டிட்டு வந்திருக்க கூடாதா, அப்படியெல்லாம் கேட்போம், சொல்லுவோம். ஆனா மறுமையில ஒருத்தருடைய சுமையை இன்னொருத்தர் சுமக்க மாட்டாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அபஸால சொல்லி காட்டுறான், உம்மா, வாப்பா, கணவன், மனைவி, பிள்ளைங்க எல்லாம் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் விரண்டு ஓடுவாங்க. அப்படி உள்ள ஒரு காலம். அப்ப அதுக்கு முன்னாடி நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த துனியாவுல 10, 20, 30, 40, 50 ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஏஜ்ல நம்ம இருப்போம். அப்ப எல்லாருக்கும் இந்த அவகாசங்களை கொடுத்திருக்கிறான், நினைவூட்டிய கொடுத்திருக்கிறான். ஒவ்வொரு வருஷமும் நம்மள்ட்ட ரமலான் வருது. இந்த ரமலான் மாசத்துல நம்ம நிறைய அறிஞர்களோட அறிஞர் பெருமக்கள் அல்ஹம்துலில்லாஹ்
இவ்வளவுதான் சொல்ற அளவுக்கு இல்லாம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஹதீஸ், ஒவ்வொரு நாளும் ஒரு குர்ஆன் வசனம், ஒவ்வொரு நாளும் ஒரு சிந்தனை, இப்படின்னு பல தலைப்புகள்ல நம்ம கிட்ட அல்லாஹுடைய அவனுடைய அழகிய வசனங்களை, விஷயங்களை நம்ம செயல்படுறதுக்கு சொல்லி காட்டுறாங்க. இதையெல்லாம் கேட்டு வா இவங்க நல்லா பேசியிருக்காங்க, அவர் பேசுறது நல்லா சிரிப்பா இருக்குல்ல, சுச்சோ இவர் பேச்சு கேட்கவே முடியாது, இவங்க எல்லாம் பேசுறது என்ன அப்படின்னு மார்க் போட்டு போறதுக்கு இல்ல, நாம செயல்படுறதுக்கு. இந்த பாருங்க, போய் மறுமையில பெரிய சுமையை தூக்கிட்டு போயிடக்கூடாது. ஏன்னா நமக்கு யாரும் சுமையை தூக்குறதுக்கோ தூக்கி விட்டுறதுக்கோ இறக்கி வைக்கிறதுக்கு யாரும் எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க. அந்த நாள் வர்றதுக்கு முன்னாடி நல்ல அமல்கள் செஞ்சு சீக்கிரமா நம்ம ரப்ப போய் சந்திச்சு சுப்ஹானல்லாஹ் கேள்வி கணக்கு இல்லாம ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல போய் நம்ம இருக்கணும்டா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், உங்களுக்கு எந்த தூதரையும் அழகான வழிகாட்டுதலை இல்லாம தண்டிக்கிறது இல்ல. யா ரப்பே, நீ நீதமா நடக்கிற ரப்பே, எங்களை நீதமாக வாழச் செய்ய அல்லாஹ், உனக்கு கட்டுப்பட்ட வாழ்க்கை வாழச் செய்ய அல்லாஹ். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அடுத்து நாம் ஓர் ஊரை அழித்திட நாடினால் அங்கு சொகுசாக வாழ்வோருக்கு நாம் கட்டளை எடுக்கின்றோம். அவர்கள் அங்கு இக்கட்டளைக்கு மாறு செய்ய தலைப்படுகின்றார்கள். அப்போது தண்டனைக்குரிய தீர்ப்பு அவ்வூரின் மீது விதிக்கப்பட்டு விடுகின்றது. ஆகவே அதை நாம் அழித்தொழித்து விடுகின்றோம். பாருங்கள், நூகுக்கு பிறகு வாழ்ந்த எத்தனையோ தலைமுறையினர் நம் கட்டளைக்கேற்ப அழிக்கப்பட்டிருக்கின்றார்கள். தன் அடிமைகளின் பாவச் செயல்கள் குறித்து இறைவன் நன்கறிந்தே இருக்கின்றான். மேலும் அவன் அனைத்தையும் பார்த்து கொண்டும் இருக்கின்றான். விரைவில் கிடைக்கக்கூடிய உலகப் பலன்களை ஒருவன் விரும்புகின்றானெனில் அவனுக்கு இங்கேயே நாம் கொடுத்து விடுகின்றோம். நாம் நாடுகின்றவற்றை நாம் நாடுபவர்களுக்கு மட்டும். பிறகு நாம் அவனுடைய பங்கில் நரகத்தை எழுதி விடுகின்றோம். சபிக்கப்பட்டவனாகவும் இறையருளை இழந்தவனாகவும் அவன் அதில் கிடந்து எறிவான். மேலும் இறை நம்பிக்கை கொண்டவராய் இருக்கும் நிலையில் யார் மறுமையை விரும்புகின்றாரோ, அதற்காக பாடுபடுகின்ற முறைப்படி பாடுபடுகின்றாரோ, அத்தகைய ஒவ்வொருவரின் முயற்சியும் மதிக்கப்படக்கூடியதாகவே இருக்கும். இம்மையை விரும்பும் அவர்களுக்கும் மறுமையை விரும்பும் இவர்களுக்கும் ஆக இரு சாராருக்கும் உலகில் நாம் வாழ்க்கை வசதிகளை அளித்துக் கொண்டிருக்கின்றோம். இது இறைவனின் கொடையாகும். மேலும் இறைவனின் கொடையை தடுக்க கூடியவர் யாரும் இல்லை. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். எவ்வளவு அழகா ரப்பு சொல்லி காட்டுறான் பாத்தீங்களா? அல்லாஹ் சொல்றான், நம்ம எந்த ஊரையும் அழித்துற நாடுனா அங்கு சொகுசா வாழக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நம்மளுடைய கட்டளைய முதல்ல சொல்லி கொடுக்கிறோம். அவங்க மாறு செய்ய தலைப்படும் போது, மாறு செய்யும் போது, இதெல்லாம் அந்த காலத்துக்கு சொல்லலாம், இதெல்லாம் எங்களுக்கு ஒத்து வராது, நாங்க தலைமுறையா இப்படித்தான் வாழ்ந்து வந்திருக்கோம், எங்களுடைய முன்னோர்களுடைய வாழ்க்கை முறை இப்படி, இது எங்களுடைய ஸ்டேட்டஸ், நாங்க அப்படி இல்லாட்டி சரி வராது, இப்படி என்னென்னமெல்லாம் சொல்றாங்க. யாழ்லா நேர்வழிய குடியாள்லா, புரிதலை குடியாள்லா. அதுக்கு பின்னாடிதான் அவங்க இப்படி மாறு செய்ய தலைப்படும் போதுதான் நம்முடைய தண்டனையின் தீர்ப்பு அவங்களுக்கும் அந்த ஊர் மக்களுக்கும் விதிக்கப்படுது. அப்ப அவங்கள நம்ம அடியோட அழிச்சிடறோம் அப்படிங்கறத அல்லாஹ் சொல்லிட்டு, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பாருங்க, அவங்களுடைய தலைமுறைகள் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களுடைய பாவச்சுமைகளை எல்லாம் பாருங்க. நம்ம எவ்வளவோ விஷயங்களை நம்ம பார்த்திருக்கோம், அவங்களுக்கு சொன்ன விஷயங்களை, அதையும் அல்லாஹ் இந்த இடத்துல நினைவு கூட்டுறோம். நினைவு கூறிட்டு சொல்றா, விரைவில் கிடைக்கக்கூடிய இந்த உலக பயன்களை விரும்பக்கூடியவனுக்கு உலகத்திலேயே கொடுத்துடுறோம். ஏன்னா அவன் உலகத்துலதானே நாடுறான், வீடு வேணும்டா, வாசல் வேணும்டா, ஆடம்பரமா அழகா வாழணும்டா, எல்லாமே கொடுத்துடுறோம். அவன் மறுமைக்காக எந்த ஒண்ணுமே செய்யல, மறுமைக்காக எதுவுமே கேட்கல. அப்போ அவன் கேட்ட எல்லாத்தையும் இந்த உலகத்துல கொடுத்து எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். நாளைக்கு அவனோட பங்கை எங்க எழுதிடுறோம்? நரகத்துல எழுதிடுறோம். அவன் சபிக்கப்பட்டவனா இருக்கிறான், இறையருளை இழந்தவனா இருக்கிறான். அது மட்டும் இல்ல, அந்த நரகத்துல கடந்து எரியுவான். யா அல்லாஹ், நீ காப்பாத்து ரப்பே, யா ரப்பே, யா ரஹ்மானே, இந்த மாதிரியான ஒரு நிலைமையில இருந்து நீ எங்களை பாதுகாத்தரலையா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை விரும்பலாம், ஆனா இந்த உலகம் அற்பமானது, ஆனா அதை மட்டுமே கேட்க கூடாது. அல்லாஹ் அத விஷயத்தை இந்த இடத்துல நமக்கு சொல்லி காட்டுறான். அதுக்கடுத்து அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், இறைவனை நம்பிக்கை கொண்டவரா இருக்கக்கூடிய நிலையில யார் மறுமையை விரும்புறாரோ, அதற்காக பாடுபடுகிறாரோ, முறையா செயல்பாடுகள் செய்யறாரோ, அவர்களுடைய முயற்சி இருக்குல்ல, ரெஸ்பெக்ட்ஃபுல், மதிக்கப்பட வேண்டியது. உண்மையிலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்ற ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் நம்மளுடைய வாய் வார்த்தைகள் கிடையாது.
அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். எவ்வளவு அழகா அல்லாஹ் சொல்றான் பாருங்க. இம்மையை கேட்டா இம்மையை கொடுத்துருவோம். ஏன்னா அவங்க ஆசைப்பட்டது இம்மையைத்தான், மறுமையை கேட்கல, அதுக்காக முயற்சி பண்ணல. அப்ப அவங்களுக்கு என்ன, இந்த உலகத்திலேயே எல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு. மறுமையில அவங்க போய் சேர வேண்டிய இடத்த அல்லாஹ் சொல்லிட்டான். ஆனா மறுமையை விரும்பக்கூடியவருக்கு, அதுக்காக பாடுபடக்கூடியவருக்கு, அதை விரும்பி கேட்கக்கூடியவர்களுக்கு அது உண்மையிலேயே அவங்களுடைய முயற்சி எல்லாமே மதிக்கப்பட வேண்டியது. இந்த ரெண்டையும், மறுமையை விரும்புறவங்களும் இம்மையை விரும்புறவங்களும் சமமாவாங்களா? கிடையாது. அவங்கவுங்க ஆனா இம்மையை கேட்டவங்களுக்கும் மறுமையை கேட்டவங்களுக்கும் 2 பேருக்கும் இந்த உலகத்துல வாழ்க்கை வசதியை நம்ம கொடுக்கத்தான் போறோம். அது உன்னுடைய இறைவனுடைய அருட்கொடை. ஆனா மறுமையை யார் கேட்கிறாங்களோ, முயற்சி பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் கொடுப்பானே தவிர வேற யாருக்கு இல்ல. அவனுடைய கொடையை தடுக்கக்கூடியவர் யாரும் இல்ல. அப்ப இந்த உலகத்தை கேட்டாலும் கேட்காட்டியும் கொடுக்கத்தான் செய்வேங்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். ஏன்னா நம்மளை படைச்சிட்டான்ல. உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுடைய வாரிசுகளுக்கும் உணவளிப்பது என்னுடைய பொறுப்புன்றல அல்லாஹ் சொல்லியிருக்கான். நீங்க வறுமைக்கு பயந்து, சாப்பாட்டுக்கு பயந்து பிள்ளைங்களை கொலை பண்ணாதீங்க. உங்களுக்கு உணவளிப்பதும் நாம தான். உங்களுடைய வாரிசுகளுக்கு, உங்களுடைய சந்ததிகளுக்கு உணவளிப்பதும் நாம தான் அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப இந்த உலகத்தை கேட்டாலும் கேட்காட்டியும் நான் கொடுப்பேன். ஆனா மறுமை இருக்குல்ல, கேட்கிறவங்களுக்கு தான், முயற்சி உள்ளவர்களுக்கு தான், செயல்படுறவங்களுக்கு மட்டும்தான். வேற யாருக்கும் கிடையாது. இது உங்களுடைய ரப்புடைய அற்புடை அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்லி முடிக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா திஸ்லி. அடுத்து பெனாசிர் 17:21 படிங்க. ஆயினும் இம்மையிலேயே அவர்களில் சிலருக்கு வேறு சிலரை விட எவ்வாறு நாம் சிறப்பு அளித்துள்ளோம் என்பதை பாருங்கள். மேலும் மறுமையிலோ அவர்களுக்கு இன்னும் அதிக அந்தஸ்து உண்டு, பெரும் சிறப்பும் கிடைக்கும். அல்லாஹ்வுடன் வேறொரு கடவுளை ஏற்படுத்தாதீர். அவ்வாறு செய்தால் நீர் இழிந்தவராயும் நாதியற்றவராயும் ஆகிவிடுவீர். அதிபதி விதித்துள்ளான், அவனைத் தவிர வேறு எவரையும் நீங்கள் வணங்காதீர்கள். தாய் தந்தையரிடம் மிக கண்ணியமாக முறையில் நடந்து கொள்ளுங்கள். பெற்றோரில் ஒருவரோ இருவருமோ முதுமையை அடைந்துவிட்ட நிலையில் உம்மிடம் இருந்தால் அவர்களை சீ என்று கூட கூறாதீர். மேலும் அவர்களை கடிந்து பேசாதீர். மாறாக அவர்களிடம் கண்ணியமாக பேசுவீராக. மேலும் பணிவுடனும் கருணையுடனும் அவர்களிடம் நடந்து கொள்வீராக. மேலும் நீர் இறங்கிய வண்ணம் இருப்பீராக. என் இறைவனே, சிறுவயதில் என்னை எவ்வாறு இவர்கள் கருணையுடனும் பாசத்துடனும் வளர்த்தார்களோ அவ்வாறு இவர்கள் மீது நீ கருணை புரிவாயாக. உங்கள் இதயங்களில் என்ன இருக்கின்றன என்பதை உங்கள் இறைவன் நன்கறிவான். நீங்கள் உத்தமர்களாய் வாழ்வீர்களாயின் தம் தவறை உணர்ந்து அடிபணிந்து வாழ்வதன் பக்கம் திரும்புவோரை சின்னமாக அவன் மன்னித்தருளக்கூடியவனாக இருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 5 வசனத்துல எவ்வளவு அழகா சொல்றான். அதாவது நீங்க இம்மைய விரும்புனீங்கன்னா இம்மைய கொடுப்பேன், மறுமைய விரும்புனா மறுமைய கொடுப்பேன். ரெண்டையும் கேட்டாலும் கேட்காட்டி இந்த உலகத்துல நான் எல்லாருக்கும் வாழ்வாதாரம் கொடுக்கக்கூடியவனா இருக்கேன். என்னுடைய கொடை, என்னுடைய அற்கொடை விசாலமானதுங்கிறது அல்லாஹ் சொல்லிட்டு இருந்தாலும் இந்த உலகத்திலேயே அவருக்கு சிலர் வேறு சிலரை விட எவ்வாறு சிறப்பை கொடுத்திருக்கிறோங்கிறத நீங்க பாருங்க. இந்த உலகத்திலேயே ஒரு சிலரை விட ஒரு சிலருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறப்பை கொடுத்திருக்கான் இல்லையா, உயர்வை கொடுத்திருக்கான் இல்லையா, அதை நீங்க பாருங்க. மறுமையிலும் அவர்களுக்கு இன்னும் அதிக அந்தஸ்து இருக்கு, பெரும் சிறப்பும் கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து நடந்தா இம்மையை விரும்புறதோட மறுமையை விரும்பக்கூடியவர்களா, அதுக்காக முயற்சி செய்யக்கூடியவர்களா இருந்தா அல்லாஹ் தஆலா சொல்றான், அவங்களுடைய முயற்சி மதிக்கப்பட வேண்டியது. அவங்களுக்கு இவ்வுலகிலையும் நல்லா கொடுப்பேன், மறுமையிலையும் கொடுப்பேன். ஆனா இந்த உலகத்துல சிலரோட சிறப்பாக்கி வச்சிருக்கத நீங்க பாருங்க. அதே மாதிரி தான் மறுமையில இதை விட இன்னும் அந்தஸ்தும் பெரிய சிறப்பும் உண்டு அப்படிங்கிறதையும் அல்லாஹ் தஆலா சொல்றான். இவ்வளவு அழகா அல்லாஹ் சொல்லி இருக்கும் போது நம்ம மாறு செய்யலாமா? கூடாதுதானே? அலட்சியப்படுத்தலாமா? கூடாதுதானே? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க. மிகப்பெரிய அந்தஸ்து உங்களுக்கு மறுமையில இருக்கு. அப்படி சொல்லிட்டு பாருங்கம்மா, நம்ம ஒவ்வொரு சூறாக்கள்லயும் அல்லாஹ் ஏகத்துவத்தை, நான் ஒருத்தன் தான், எனக்கு இணையா வேற யாரையும் ஏற்படுத்தாதீங்க. அப்படின்னா நீங்க அக்கிரமம் செஞ்சவர்களா ஆயிடுவீங்க. நீங்க உங்களுக்கு இது புரியலையா, அது புரியலையான்னு ஏகப்பட்ட விஷயங்களை அல்லாஹ் சொல்லி காட்டி எனக்கு இணையாக்காதீங்க, என்கிட்ட மட்டும் கேளுங்க, என்ன நான் தான் உங்களுக்கு உதவி செய்வேன், இப்படியே சொல்றோம். இதே மாதிரியே பாருங்களேன், இன்னைக்கு நம்ம ஆரம்பிச்சதுல இருந்து அல்லாஹ் புகழ்ந்தான், தன்னுடைய அடியார்களுக்கு செய்த விஷயங்களை சொன்னா, மற்ற நபிமார்களுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பத்தி சொன்னான். இப்ப பாருங்க 20 வசனம் தான் முடிஞ்சிருக்கு. 22வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்றான் பாருங்க, லா தஜஅல் மஅல்லாஹ்
நீங்க ஆக்காதீங்க அல்லாஹ்வுக்கு இணைகளை. இலாஹன் ஆஹர ஃபத்தக்உது மதுமூமம் மஹ்தூலா. சுப்ஹானல்லாஹ். எப்படி அல்லாஹ் சொல்றான் பாருங்க. அல்லாஹ்வோட வேற கடவுளை நீங்க ஏற்படுத்தாதீங்க. நீங்க அப்படி செஞ்சீங்கன்னா நீங்க கேவலப்பட்டவரா, இழிந்தவரா, நாதியற்றவரா ஆயிருவீங்க. உனக்கு எந்த நாதி இருக்கு? உன்னையெல்லாம் அடிச்சா யாரு கேட்பா? உனக்கெல்லாம் என்ன செஞ்சா யாரு வருவா? எங்க வர்றவங்கள பார்க்கலாம், சொல்றவங்கள பாக்குறோம்ல. நாதியத்தவங்க, அவங்களுக்கு யாருமே இல்ல, வாரிசு இல்ல, உதவியாளர்கள் இல்ல, சொந்தக்காரவங்க இல்ல, பலகீனப்பட்டவங்க, வசதி இல்ல. உன்னையெல்லாம் அடிச்சா யாரா கேட்பா? சாதாரணமா மக்கள் பேசிக்கிறத பாக்குறோம்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அல்லாஹ்வுக்கு கடவுள், அல்லாஹ்வை தவிர வேற கடவுளை நீங்க ஏற்படுத்திக்கின்றீங்க, நீங்க இழிந்தவரா நாதியத்தவங்களா போறீங்க. அல்லாஹ்வே சொல்லிட்டானா எந்த நாதி இருக்க போகுது? யார் வந்து உதவி செய்ய போறா? யார் வந்து கேட்க போறா? அப்ப பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு இணைகளை ஏற்படுத்துறத, வேற கடவுள்களை வணங்குறத, அல்லாஹ்வை விட்டு போட்டு அடுத்தவங்க பக்கம் போறத அல்லாஹ் எவ்வளவு தெளிவா சொல்றான். நீங்க இழிவானவர்களா, நாதியற்றவர்களா ஆயிருவீங்க. உங்களுக்கு உதவி செய்ய யாரும் இருக்க மாட்டாங்கங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஷார்ட்டா ஒரே ஒரு வசனம், ரொம்ப சின்ன வசனம், அழகா சொல்லி காட்டிட்டான். அல்ஹம்துலில்லாஹ் யா அல்லாஹ் ரப்பே லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். யா அல்லாஹ், உன்னை தவிர வேற நாயன் இல்லை யா அல்லாஹ். யா அல்லாஹ், நீ தனித்தவன், ஈடிணை இல்லாதவன் யா அல்லாஹ். உனக்கு நிகர் நீதான் யா அல்லாஹ். எல்லா புகழும் உனக்கு, அரசாட்சி உனக்கு யா அல்லாஹ். எல்லா சக்தியும் உன் கையில் இருக்கின்றது என்று நாங்கள் அனைவரும் சாட்சி சொல்கின்றோம் யா அல்லாஹ். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு யா அல்லாஹ். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்களுடைய அதிபதி, அவனை தவிர வேற யாரையும் நீங்க வணங்காதீங்க அப்படின்னு சொன்னான்ல. அப்படி சொன்ன ரப்பு, ஆனா அந்த இடத்துல அவனுக்கு அடுத்து ஒரு ஒருத்தரை கொண்டு வர்றான். யாரு? உங்களுடைய தாய், உங்களுடைய தந்தை, அவங்கதான். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க, அவனுக்கு இணையாக்காதீங்க. உங்களுடைய தாய் தகப்பனுக்கு கட்டுப்படுங்க, அவங்கள கண்ணியமா வச்சுக்கோங்க. அவங்க ஒருத்தரோ ரெண்டு பேரோ முதுமை அடைந்து உங்கள்கிட்ட இருந்தா, அவங்கள பார்க்கக்கூடிய பாக்கியத்தை நான் உங்களுக்கு கொடுத்திருந்தா, உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருந்தா, அவங்கள சீன்னு கூட சொல்லாதீங்க. எவ்வளவு ஒரு சின்ன வார்த்தை, இத கூட சொல்லாதீங்க. உனக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாதுமா, ஏன் படிக்க, ஏமா இப்படி அநியாயத்துக்கு பேசுறீங்க? என் ஃப்ரெண்டுக்கு முன்னாடி எல்லாம் இப்படி பேச, உங்களுக்கு ஏமா அப்படி தெரியல? அம்மாவை வாப்பாவை பேசக்கூடிய பிள்ளைங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஒரு சிலர் அம்மா வாப்பாவையே அறிமுகப்படுத்தாதவங்க எல்லாம் இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு முன்னாடி. பெரும் பெரும் பிசினஸ் மேன் எல்லாம் அந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கிறவங்க. பிசினஸ் மேன் எல்லாம் யாரும் கோச்சுக்க கூடாது. நான் சும்மா யதார்த்தத்தை சொல்லி காட்டுறேன். ஏன்னு சொன்னா சுப்ஹானல்லாஹ், அவங்களுக்கு அந்த இவங்க வந்து அறியாம இருப்பாங்க, படிக்காதவங்களா இருப்பாங்க. நம்ம தான் படிக்கல, நாம தான் இப்படி இருந்துட்டோம். நம்ம பிள்ளையவாச்சும் படிக்க வச்சிடணும், ஓத வச்சிடணும், பெரிய ஹாஃபிதா ஆக்கிடணும், இல்ல பெரும் பெரும் பிசினஸ் மேன்களா கொண்டு வரணும், பெரிய பெரிய பதவிகள்ல நம்ம பிள்ளை இருக்கணும்னு சொல்லிட்டு கூலி வேலைக்கு போய் படாத பாடுபட்டு 10 வீட்டுல 10 பாத்திரம் தேய்ச்சு அந்த பிள்ளைங்களை படிக்க வச்சிருப்பாங்க, உயர்ந்த அந்தஸ்துக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா இவங்களுக்கு அறிமுகப்படுத்த ரொம்ப கஷ்டம். அப்படிங்கிற நிலையில இருக்கக்கூடியதெல்லாம் நிதர்சனமா நம்ம வந்து உலகத்துல துனியாவுல பார்க்கத்தான் செய்யறோம். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நீ எனக்கு நன்றி செலுத்து, எனக்கு மாறு செய்யாத. அதுக்கடுத்து உன்னுடைய தாய் தகப்பன கண்ணியமான முறையில சீனு ஒரு வார்த்தை கூட சொல்லாத, அவங்கள்ட்ட கடிஞ்சு பேசாத, அவங்க கிட்ட கண்ணியமா பேசு. இதை எடுத்து இப்னு கசீர்ல போய் படிச்சு பாருங்க. சுப்ஹானல்லாஹ், எந்த அளவுக்கு அவங்கள்ட்ட ரெஸ்பெக்டா நம்ம இருக்கணும்னு ஹிஸ்டரி சந்த அழகழகான விஷயங்களை, மற்ற மற்ற சம்பவங்களை, எப்படி இந்த தாய் தகப்பனுக்கு கண்ணியம் கொடுத்து வாழ்ந்த நமக்குடைய முன்னோர்கள் எப்படியெல்லாம் இருந்தாங்கிற செய்திய சொல்லி காட்டுவாங்க. அதே நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பொன்மொழிகள் நிறைய ஏராளம் இருக்குது. இதையெல்லாம் நம்ம கண்டிப்பா மறதியாளர்கள் இல்லையா, மறந்துருவோம் இல்லையா? இதெல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளை. எனக்கு வழிபடுங்க, உங்களுடைய பெற்றோருக்கு வழிபடுங்க. எந்த இடத்துல அவங்கள வழிபடாம இருக்கணும், அவங்க சொல்ல கேட்காம இருக்கணும், எனக்கு இணை வைக்க சொன்னா மட்டும்தான். அது தவிர அவங்க சொல்ற எல்லாத்துக்கும் எதிர்த்து பேசாம, கடிந்து பேசாம, அவங்கள்ட்ட குரலை உயர்த்தி பேசாம, சீன்னு சொல்லிடாம கண்ணியமா இருங்க, பணிவோட இருங்க, கருணையோட இருங்க, அவங்கள்ட்ட அழகான முறையில நடந்துக்கங்க. அது மட்டும் இல்லாம ரப்பு கிட்ட துவா செய்யுங்க. யா அல்லாஹ், நான் சின்ன பிள்ளையா இருந்தப்ப அறியாத பருவம் தானே யா அல்லாஹ்,
சாப்பாடு எது டாய்லெட் எதுன்னு தெரியாது, பிரிச்சு பார்க்க தெரியாது, எல்லாத்தையும் ஒன்னா மிக்ஸ் மேட்ச் பண்ணுவேன். அந்த காலத்துல என்னை கழுவி, என்னை குளிப்பாட்டி, எனக்கு அத்தர் பூசி, எனக்கு அழகா எனக்கு மேக்கப் பண்ணி, என்னை எவ்வளவு அழகா சந்தோஷமா சாப்பாட்டை கூட வச்சுட்டு என்னை கருணையோட கவனிச்சாங்க. என்னை படிக்க வச்சாங்க, என்னை ஆளாக்குனாங்க. வாயில வார்த்தைகள் எதுவுமே பேச தெரியாது. எத்தனை தடவை, லட்சம் தடவை சொல்லி கொடுத்திருப்பா. அம்மான்னு சொல்லு, பாப்பான்னு சொல்லு, அல்லான்னு சொல்லு. எவ்வளவு அழகா திரும்ப திரும்ப. இன்னைக்கு பெருசானது, ஆனா ஏமா எத்தனை தடவை சொல்றது உங்ககிட்ட, புரியாதா? சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்றீங்க, கேட்டதையே திருப்பி கேட்கறீங்க, எத்தனை தடவை தான் சொல்றது? இந்த மாதிரி நமக்கு சொன்னா பேச்சே வராம போயிருக்குமே. நமக்கு அப்படி சொல்லி இருந்தா ஊமையா போயிருக்குமே இல்லையா? கருணையோட நம்மளை வளர்த்தாங்கல்ல, பார்த்து பார்த்து எல்லாம் செஞ்சாங்க. நமக்கு காய்ச்சண்டா விடிய விடிய தூங்க மாட்டாங்க. பிள்ளைக்கு என்னமோ செய்தி, ஏன் காய்ச்சல் அடிக்குது? சுப்ஹானல்லா ரப்பே. அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த இடத்துல நம்மள துவா செய்ய சொல்றான் பாருங்க. யா அல்லாஹ், சிறு பிள்ளையா இருக்க போது என்னை எப்படி அவங்க கருணையோட பாசத்தோட வளர்த்தாங்க, என்னை இவ்வளவு பெரிய ஆளாக்குனாங்க. அப்ப இந்த துனியாவுக்கு வர்றதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு தாயையும் தகப்பனும் தானே காரணமா ஆக்கணும். அப்ப அவங்களுக்கு நம்ம எவ்வளவு பணிந்து பணிவிட செய்யணும்னா, இந்த அறிவு, இந்த நாலேஜ், இந்த நினைவூட்டல்லாம் இல்லாம படிச்ச பிள்ளைங்க கூட பெத்தவங்களை பேசுற விஷயங்களை நம்ம பாக்குறோம். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, எங்களுக்கு பொறுமையை கொடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், உன்னுடைய கட்டளைகளை எடுத்து நடக்கக்கூடிய பிள்ளைகளா எங்களை ஆக்கி வை யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் அழகான முறையில், ரெஸ்பெக்டான முறையில உன்னுடைய கட்டளைகளை எடுத்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாக வளர்ப்பதற்கு எங்களுக்கு பொறுமையை கொடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், உன்னுடைய வசனங்களை எல்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்கக்கூடிய பிள்ளைகளாக எங்க பிள்ளைகளை, எங்களுடைய வாரிசுகளை நீ ஆக்கி வை யா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனக்கு அடுத்த இடத்துல அந்த அந்தஸ்து, அந்த கண்ணியத்தை, அந்த உயர்வு, அந்த ரெஸ்பெக்ட பெத்தவங்களுக்கு கொடுத்திருக்கிறான். அப்ப நாம எந்த மாதிரி நடந்துக்கிறோமோ, நாம படிச்சு கொடுக்கக்கூடிய பாடம் நம்ம பிள்ளைகளுக்கு கண்ணு முன்னாடி நாம நம்ம பெற்றோர்களோட ரெஸ்பெக்டோட, கண்ணியத்தோட, மரியாதையோட, அன்போட நடந்துக்கும் போது அவங்க ஒண்ணு பேசிட்டாலும், சாரி அம்மா, சாரி வாப்பா, மன்னிச்சுக்கோங்க, சாரி நான் ஏதோ அவசரத்துல பேசிட்டேன், கட்டி அடைச்சு மோந்தவங்கள. அப்போ இதெல்லாம் நம்ம புள்ள பாக்கல, நம்ம அம்மா அப்பா அவங்களோட அவங்கள பெத்தவங்களோட இப்படித்தானே நடந்துக்கிட்டாங்கன்னு நம்மளோட இறக்கத்தோட இருப்பாங்கல்ல. உண்மையிலேயே வயசானா மனசெல்லாம் பலகீனமாகுது, உள்ளங்கள்லாம் அன்புக்கு ஏங்குது. ஆனா நாம இறக்கத்தோட இருந்திருந்தா தானே நம்ம பிள்ளைங்களும் நம்மளோட இறக்கத்தோட இருப்பாங்க. நாம அடாவடித்தனமா நம்மளுடைய பெத்தவங்களை நம்ம நடத்தும் போது அல்லாஹ் நீ பாதுகாத்தருள்வாயாக. நம்ம அவங்களுக்குன்றது எல்லாத்தையும் இந்த தட்டுல சாப்பிடக்கூடாது, இந்த பாயில படுக்க கூடாது, இந்த இடத்துலதான் அவங்க இருக்கணும் எல்லாம் அந்த பிள்ளைங்க என்ன செய்யும், நாளைக்கு நம்மளையும் அந்த இடத்துக்கு கொண்டு வருமா இல்லையா? இது எத்தனையோ இடத்துல ஜோக்கா சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் பார்த்திருக்கோம். அதுல இருந்து அல்லாஹ் பாதுகாக்கணும் நம்ம எல்லாரையும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், எனக்கு கட்டுப்படுங்க, அதுக்கடுத்து தாய் தகப்பன கண்ணியமான முறையில, ரெஸ்பெக்டான முறையில நடந்துக்கங்க, அவங்கள சீன்னு சொல்லாதீங்க, கண்ணியமா பேசுங்க, கண்ணியமா நடத்துங்க, அவங்களோட பணிவோட இருந்துக்கங்க, கருணையோட. பணிவு, கருணை, அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தைகளை பாருங்க. அந்த மாதிரி இருக்கிறதோட அவங்களுக்காக துவா செய்யுங்க. யா அல்லாஹ், அவங்க எப்படி என்னோட கருணையோடையும் பாசத்தோடையும் நடந்தாங்க, அது மாதிரி நீ அவங்களுக்கு கருணை காட்டு யா அல்லாஹ். நான் கருணை காட்டுறது பத்தாது யா அல்லாஹ், நீ அவங்க மீது கருணை காட்டுன்னு துவா செய்யுங்க. அது மட்டும் இல்ல, உங்கள உள்ளங்கள்ல என்னென்னலாம் வச்சிருக்கீங்க, மறைச்சு வச்சிருக்கீங்கிறத அல்லாஹ் அறியக்கூடியவர்களா, அல்லாஹ் அறியக்கூடியவனா இருக்கிறான். நீங்க உத்தமர்களா வாழ்வீங்கடா, உங்களுடைய தவற உணர்ந்து அடிபணிந்து வாழக்கூடிய மக்களா இருந்தா நிச்சயமா அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹ் மன்னிப்பான், அல்லாஹ் கருணை காட்டுவாங்கிற ஒரு விஷயத்த அல்லாஹ் சொல்றான். யா அல்லாஹ், எங்கள் அனைவரையும் இந்த வசனங்களை எல்லாம் அழகிய முறையில் கேட்டு செயல்படக்கூடிய மக்களா, யா அல்லாஹ், எங்களுக்கு எங்களுடைய பிள்ளைகளுக்கு அழகிய நற்பண்புகளை, பண்பாடுகளை சொல்லி காட்டக்கூடிய மக்களா, வளர்க்கக்கூடியவர்களா எங்களை ஆக்கி வை யா அல்லாஹ். எங்கள் அனைவரையும் யா அல்லாஹ் நீ மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், நாங்கள் மனிதர்கள் யா அல்லாஹ், பலகீனவான்கள் யா அல்லாஹ், மறதியாளர்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ், ஏதோ போக்காக தவறுதலாக செய்துவிட்டால் யா அல்லாஹ், எங்களுடைய தவறுகளை மன்னித்து எங்களுக்கு நிறைவான கூலியை, உன்னுடைய கருணையை எங்களுக்கு விசாலமாக தந்தரல் யா அல்லாஹ். இம்மையின் மறுமையின் ஈடேற்றத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தரல் யா அல்லாஹ். யா அல்லாஹ், புனிதமிக்க ரமலான் மாதத்தில் நாங்கள் நாளாம் நோன்பு நோற்றவர்களாக உன்னுடைய வசனங்களை
கடித்து செயல்பட காத்திருக்கின்றோம் யா அல்லாஹ். உன்னுடைய கருணையை கேட்கிறோம் யா அல்லாஹ். உன்னுடைய யா அல்லாஹ் அழகான விசாலமான மாஃபிரத்தை கேட்கின்றோம் யா அல்லாஹ். எங்களை மன்னித்து உன்னுடைய மிகப்பெரிய அருளில் எங்களை நுழையச் செய்வாயாக யா அல்லாஹ். எங்கள் அனைவரின் ஜன்னத்துல் பிர்தௌஸில் ஒன்று சேர்ப்பாயாக யா அல்லாஹ். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.